கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய நிகழ்ச்சியில் இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. இது இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை. உங்களுடைய விசுவாசம் பெரிதாய் இருக்கும்போது, சில இடங்களில் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது அவருடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டான் சொல்லப்பட்டு இருக்கிறது. சில இடங்களில் இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார் சொல்லப்பட்டு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அவர் ஆச்சரியப்படும்படியான ஒரு விசுவாச வாழ்க்கை நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அது என்ன அப்படி ஆச்சரியப்படும்படியான ஒரு விசுவாச வாழ்க்கை? ஆபிரகாமிடத்தில் கர்த்தர் சொன்னார், ஈசாக்கை கொண்டு போய் நீ பலியிடுன்னு சொல்லி, அவன் அப்படியே அந்த பலிபீடத்தின் மேலே தன்னுடைய குமாரனாய் ஈசாக்கை கிடத்தி கத்தியை எடுத்து ஓங்கி அவனை வெட்டும்படியாய் செய்த செயலை பார்த்த கர்த்தர் ஆச்சரியப்பட்டு பதறிப்போய், பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே என்று சொல்லி அவர் சொன்னார். ஏன்னா விசுவாசத்தில் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் ஆச்சரியப்படும்படியான ஒரு விசுவாசம். அப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கைக்குள்ளாய் நாம் கடந்து செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு நாம் வாழும்போது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறபடியான ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பார். இந்த விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம். அப்பா, விசுவாசம் இல்லாதபடினாலே நீர் கர்த்தாவே உம்முடைய சொந்த ஊரிலே அற்புதங்களை அதிசயங்களை அதிகமாக செய்யவில்லை. ஒரு சிலரை குணப்படுத்தினீர், அதோடு மாத்திரம் வேறு செய்யவில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதுபோல் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு தகப்பனை பார்த்து விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே என்று கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இன்னும் சில இடங்களிலே அவிசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டீர் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் சில இடங்களிலே அவள் விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி சொன்னீரப்பா. எனவே எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே நீர் ஆச்சரியப்படும்படியாக ஆபிரகாம் செய்ததை பார்த்து நீ பதறி பிள்ளையாண்டான் மேல் கையை போடாது என்று சொல்லக்கூடிய அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசத்தோடு நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் வாழும்போது எங்கள் விசுவாசத்தை பார்த்து நாங்கள் விரும்புகிற காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுத்து ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறீர். உம்மிடத்திலிருந்து நாங்கள் ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு தேவையானது நீர் கர்த்தாவே ஆச்சரியப்படுகிற ஒரு விசுவாசங்களுக்குள்ளே வேண்டும். அந்த ஆச்சரியப்படுகிற விசுவாசத்தோடு நாங்கள் வாழ அருள் செய்தலும். விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கட்டும், ஆச்சரியப்படும்படியான நீர் ஆச்சரியப்படும்படியான ஒரு விசுவாசத்தோடு நான் வாழ எனக்கு உதவி செய்தலும் என்று சொல்லி உடைய சமூகத்தில் இந்த காலையில் நாங்கள் பிரார்த்திக்கிறோம், கெஞ்சுகிறோம். நீர் அப்படியாக எங்களை அந்த ஆச்சரியப்படும்படியான விசுவாச வாழ்க்கை வாழ எங்களுக்கு அருள் செய்தலும் ஆசீர்வதிலும். இயேசுநாதரின் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தில் இந்த காரியத்தில் பெருகி இருப்பீர்கள். இந்த விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் நீங்கள் விரும்புகிற காரியங்களை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.